ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. லேட்டாக சொல்கிறேன், சாரி. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே விஷஸ் கைஸ். ஆக்சுவலி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா வெறும் லவர்ஸ் கூட தான் செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிலாம் இல்லை. யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங்குமே லவ்க்கு டிசர்விங் தான் அப்படிங்கிற இடத்துல இங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து டீச்சருக்காகட்டும், அப்புறம் கூட படிக்கிற பசங்களுக்காகட்டும், ஃப்ரெண்ட்ஸ்க்காகட்டும் எல்லாருக்குமே வந்து அந்த வேலண்டைன்ஸ் டே கார்டு கொடுத்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு பியூரான லவ்க்கான டேவாக தான் வந்து அந்த வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் தான் நம்ம அதை மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா, இங்கே யூஎஸில் வந்து இது டிப்பிக்கலாக லவ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்குற அந்த லவ்வை சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் வந்து அந்த வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நான் அகைன் சொன்ன மாதிரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வருஷம் வந்து அந்த ஒரு கார்ட்ஸ் கொடுத்து அவங்க நேம் எழுதி ஒரு சாக்லேட்டோடவோ இல்லை ஒரு சின்ன பென்சிலோடவோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃபேவரட் டாயோடவோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த டாய்ஸையோ சாக்லேட்ஸையோ கேண்டீஸையோ ஷேர் பண்ணிக்கிற ஒரு பியூரான ஒரு லவ்வையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அந்த ஒரு அழகான பாண்டிங்கையும் வந்து ஷேர் பண்ணிக்கிற விதமாக தான் வந்து வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல் மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பிக் பாஸில் வந்து ஆனந்தி இருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் வெளியில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், அவங்க வந்து ஒரு புக் ஷோ அப்படிங்கிற சேனல் நடத்துகிறாங்க, புக் ரிவ்யூ பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு இது கூட நான் சொல்லியிருப்பேன், ஒரு இது காம்படிஷன் நடக்குது, நீங்கள் வந்து போய் ஓட்டிங் பண்ணணும் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஆஃப்டர் பிக் பாஸ் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் பற்றி சொல்கிறப்போ சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அவார்டும் அவங்க வின் பண்ணியிருக்காங்க, அந்த புக் ரிவ்யூவர் அப்படிங்கிற இடத்துல அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவங்களோட சேனலில் ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து அவங்க சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பிக் பாஸ் வீட்டில் அவங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஷேர் பண்ண விதமும், பிக் பாஸ்க்கு போனவங்க உள்ளே இருக்கிற விதமோ இல்லை அது போயிட்டு வந்தப்புறம் அவங்க வெளியில் அந்த வெளி உலகத்தை பார்க்குற விதம் அப்படிங்கிறத பற்றியும் அழகாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். இதில் வந்து ஓரளவுக்கு அவங்க சொன்ன எல்லாமே எனக்கும் ஒத்து போச்சுங்க. நானுமே ஆல்ரெடி பிக் பாஸ் பற்றி ஃபீல் பண்ண விஷயங்களை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீடியோவில் உங்களுக்குமே அந்த மாதிரி தாட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த பிக் பாஸ் ஷோக்கு வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும் போதே அவங்க வந்து போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது அவங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேட்டிவ்ஸ் கூடவோ அவங்க ஷேர் பண்ணும்போது அந்த அந்த ஒரு ஒப்பீனியன் வச்சு தான் அந்த டெசிஷனை எடுப்பேன். பட் ஆனால் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி வந்து கேட்கும்போது எனக்கு வந்து ஓரளவு ஈக்குவலாக தான் வந்தது. போகணும் சொன்னாங்க, போக வேண்டாம்னு சொன்னாங்க, 50-50 தான் இருந்தது. அப்படின்ற இடத்துல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்போது ஒரு நாள் வந்து நான் பாண்டிச்சேரி டு சென்னை ட்ராவல் பண்ணிட்டுருக்கும்போது என் அவங்க தான் வந்து ட்ரைவ் பண்ணிருக்காங்க. அவங்க கூட அவங்க ஃப்ரெண்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்க பட்சத்தில் அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி இப்போ நீ போகல டிசைட் பண்ணிட்டல அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் போகல அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து புக் ரிவ்யூ பண்ணுறோம், புக் ஷோன்னு ஒரு சேனல் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கும் பிக் பாஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. இது யாருக்கு வந்து ரிலேட் ஆகுதோ, யாருக்கு கனெக்ட் ஆகுதோ அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்மளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி நான் அந்த டிசிஷன் எடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டும் வந்து அதானே சொல்ல போகிறேன் அப்படின்னு கன்ஃபார்மாக கேட்டுட்ருக்கான். என் கார் பக்கத்தில் உட்காந்து என் கார் சீட்டில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து ஃபோன் பண்ணி ஐ எம் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அவகிட்ட அப்போ தான் நான் நோ சொன்னேன், இல்லை போல அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்னையும் மீறி நான் வந்து அந்த ஃபோன் எடுத்து ஐ எம் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு அந்த சர்ப்ரைஸை கொடுக்கல, எனக்கு நானே அந்த சர்ப்ரைஸை கொடுத்துக்கிட்டேன். அதாவது ஏன் போக வேணாம் அப்படின்னு யோசிக்கிற இடத்துல எல்லோரும் போக வேணான்னா ஏன் நான் போகக்கூடாது, ஏன் அப்படின்ற இடத்துல யோசித்து நான் அந்த டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் ஒரு வழியாக எடுத்துட்டேன். பட் ஆனால் அங்கே வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அந்த கேரவன்லேருந்து அங்கெல்லாம் போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு டே அந்த இன்ட்ரோக்கு போகும்போது இப்படியே ஓடி போயிடலாமா, ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம். பட் ஆனால் இது எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம், எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்னு தெரியாத ஒரு பதட்டத்தில் போயிடலாமான்னு கூட யோசித்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக என்ட்ரி ஆயாச்சு. அப்புறம் நான் 6th கண்டஸ்டண்ட்டாக தான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அங்கே பொண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓரளவுக்கு, ஏன்னா இந்த வாட்டி தான் வந்து எல்லா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தானே மோஸ்ட்லி எல்லாம் வெளில பார்த்துருப்பாங்க, எல்லாரும் கூட இருக்கும், யாருக்கும் தெரியாதவங்கன்ற மாதிரி இருக்கு 80% எல்லாருக்குமே ஒரு ஆள் தெரிஞ்சவங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் எனக்கு பெருசாக யாரும் தெரிஞ்சவங்க இல்லை. அது மட்டும் இல்லாமல் யார் கூடயும் கனெக்ட் ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்களும் நிறைய டிவி ஷோஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் பெருசாக தெரியல. எனக்குமே இந்த புக் ஷோ மட்டும்தான் இவங்களுக்கானதுன்னு நினச்சேன். ஒரு 2-3 படத்தில் பார்த்துருக்கேன், சின்ன ஒரு ரோலில் பார்த்துருக்கேன், பெருசாக ஹிட் ஆகலை. ஆனால் அதே சமயத்தில் ஓரளவுக்கு மீடியா கூட இவங்களுக்கும் கனெக்ட் இருக்குது அப்படின்னாலுமே அவங்க உள்ளே இருக்கவங்க கூட பெருசாக கனெக்ட் இல்லைன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணி எனக்கு பெருசாக என்ன பண்ணுறதுன்னு புரியாத ஒரு இடத்துல இருக்கும்போது அப்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளையாட ஆரம்பித்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ வந்து யார் கூட எப்படி கனெக்ட் ஆகிறது, எப்படி பண்ணணும்
பண்ணணும் அப்படின்போது ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே நம்ம லாக் ஆகிடுவோம். இப்போ எனக்கு பெருசாக அங்கே யாருமே பார்த்தோன்னே இவங்களுக்குலாம் இவங்க தெரிஞ்சிருக்கு, இவங்களுக்குலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்போது நம்மளுக்கு யாருமே தெரிஞ்சவங்க பெருசாக இல்லையடா, க்ளோஸாக கனெக்ட் ஆகலையா அப்படின்னு ஒரு பதட்டத்தில் தான், ஒரு டென்ஷனில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இருக்கும்போது அங்கே அங்கே வந்து அந்த பாய்ஸ் வேஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற வர பட்சத்துலையுமே கேர்ள்ஸ் சைடு அப்படின்னு வர பட்சத்தில் எனக்கு வந்து அப்படி ஸ்டார்ட் ஆனதாக ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அன்ஷிதாவை தான் மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பேர் சொல்லலை, பட் ஆனால் அன்ஷிதா தான் நினைக்கிறேன். ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் க்ளோஸாக கனெக்ட் ஆனாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயம் எப்படி கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூட யார் அங்கே பெட் ஷேர் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அதை பெட்டுக்கு தானே பஞ்சாயத்தே நடந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட படுக்கிறவங்க, இல்லை நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு இன்றைக்கி ஒரு தலைவலி வருது, கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னும் போது ஒரு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, இல்லை ஒரு தலைவலியாக ஓகே ஒரு காஃபி தரட்டுமா அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து யாரோ ஒருத்தவங்க கூட நம்ம சட்டுன்னு ஒரு க்ளோஸ் ஆகிடுறோம் அப்படின்னும் போது அங்கே ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகுது. அதே சமயத்தில் அப்படி நம்ம க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் அந்த கேமையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த கேமில் எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணிடவும் முடியாது. ட்ரஸ்ட் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறத விட ட்ரஸ்ட் பண்ணால் அந்த கேம் ஆட முடியாது அப்படின்லாம் யோசிக்கிற பட்சத்தில் ஆனால் நம்மளும் அறியாமல் அந்த ஒரு ட்ரஸ்ட்டோ பாண்டிங்கோ ஃப்ரெண்ட்ஷிப்போ அங்கே க்ரியேட் ஆகிடுது. அது ஒரு சின்ன கம்ஃபர்டபுள் ஜோனில் ஆரம்பித்து அப்படியே ஆரம்பிக்குது அப்படின்னும் போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் எல்லாருமே கேம் ஆட வந்திருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்களுக்கான ஒரு செல்ஃபிஷோட தான் அந்த கேம் ஆடுவாங்கன்னும் போது யாரையும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னாலுமே ட்ரஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னாலுமே நம்மளும் அறியாமல் அந்த விஷயங்கள் நடக்கும்போது ஆப்வியஸாக ஒரு பார்ஷியாலிட்டியும் க்ரியேட் ஆகிடுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலரோட மிஸ்டேக்ஸை வந்து நம்ம ஹார்ஷாக சொல்லுவோம். ஒரு சிலர் மிஸ்டேக்ஸே பண்ணாலும் அவங்க கேரக்டரே அப்படி தானே, இல்லை தெரியலப்பா பாவம், அதை போய் பெருசாக ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லிபரலாக போயிடுவோம். ஸோ ஒரே விஷயத்துக்கு ஒரு சிலர்கிட்ட பார்ஷியலாகவும் ஒரு சிலர்கிட்ட ஹார்ஷாகவும் ஒரு சிலர்கிட்ட லிபரலாகவும் நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பார்ஷியாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். இதை வந்து நம்ம தெரிஞ்சு செய்கிறோமா தெரியாமல் செய்கிறோமா அப்படிங்கிறத விட அந்த இடம் அந்த ஜியாகிரஃபி அப்படிங்கிறது அது அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் தான் பிக் பாஸ் வீடு அப்படின்ற மாதிரி அழகாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது சொன்ன மாதிரி அந்த பிளேஸ் அதுதாங்க. அது நம்ம என்ன தான் வந்து எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னு யோசித்தாலுமே நம்மளே அறியாமல் அந்த பார்ஷியாலிட்டி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று சொல்கிறாங்க. ஓகே, இது நிஜமாக அப்படி தான், அதான் அந்த அந்த வீடு அதை செய்யும் அப்படிங்கிறது தான் என்னோட புரிதலுமே என்னோட ஒப்பீனியனுமே அந்த வீடை பொறுத்த வரைக்கும் அதுதான். என்னதான் நம்ம வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம், நம்ம கண்ட்ரோலில் நம்ம இருந்தால் அதை நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலுமே அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத விட நம்மளை மீறி இப்போது இன்றைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு தலைவலினா ஒருத்தங்க காஃபி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் என்னப்பா காஃபி வேணுமா, தலைவலிக்கு தான் கொடுக்கறதாகட்டும், இல்லை ஒரு ஃபீவர், ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே 3 மாதம் ட்ராவல் பண்ணும்போது இல்லை ஒரு 4-5 வீக்ஸ் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கான சின்ன சின்ன ஜோனில் நம்ம ஒருத்தங்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருப்போம் இல்லைங்களா, அங்கே ஆப்வியஸாக பார்ஷியாலிட்டி வந்துடும் அப்படிங்கிறத அவங்க மீன் பண்ணுறாங்க. இது நிஜமாக யதார்த்தமான உண்மைதாங்க. இப்போ வந்து பக்கத்தில் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் டெய்லி அவங்க எழுந்தோடனே ஒரு குட் மார்னிங் ஹாய் சொல்லி ஒரு ஸ்மைல் சொல்லி அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வந்து அந்த ஸ்மைலோடவே அவங்க கூட கான்ட்ரவர்சி வராமல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அழகாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல அந்த கேம்காக அவங்கள ஹர்ட் பண்ணணுமா, இல்லை அந்த கேமில் அவங்கள நாமினேட் பண்ணுறதோ இல்லை சின்ன கான்ட்ரவர்சி அவங்கக்கிட்ட இருக்க குறைய சொல்லும் போதோ அவங்க அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்மைலிங்கோடு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஒத்து போவாங்களா அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பாக அங்கே காண்ட்ரப்பா நேற்று என்கிட்ட நீ சண்டை போட்டல, நேற்று வந்து நான் உன்னை எவ்வளோ க்ளோஸ்ன்னு நினச்சேன், ஆனால் நேற்று நீ என்கிட்ட எவ்வளோ ஹாஷாக நடந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்டில் வந்து அந்த விஷயங்கள் உள்ளே போகும்போது ஆப்வியஸாக அங்கே ஈக்குவாலிட்டின்றதை மீறி பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது வந்துடும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த கேமோடது அந்த ஒரு ஃப்ளோ அப்படி தான் இருக்கும்னா அதையும் மீறி அந்த கேம் ஆட்டத்தில் ஒரு ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு வர இடத்துல சம்டைம்ஸ் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டின்னு பண்ணணும் போதே ரொம்ப தூக்கமாக வரும், எழுந்து அதை பண்ணணும்னு தோணும். நேச்சர்ஸ் காலை கூட சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது முடிச்சுட்டு தான் பண்ணணும், அந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு செய்யும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், டென்ஷன் ஆகும், கடுப்பாகும். பட் ஆனால் அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி முடித்த உடனே வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும்ப்பா, இன்றைக்கி ஏதோ ஒன்று பண்ணிட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஸோ வந்து அந்த விஷயத்தை நம்ம பண்ணணுமா பண்ண வேணான்ற ஆப்ஷனே இல்லை, கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், வி ஹாவ் டு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நடந்துக்கும் போது நம்மளையும் மீறி நம்மளுக்குள்ளே இருக்க கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் ஆகும். அதுலேயும் நம்ம அதை சூப்பராக பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் போலையே அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வரும். அப்படின்னா இதெல்லாம் அந்த வீடு பண்ணுங்க. ஈக்குவாலிட்டியாக இருக்கணும்னு நினச்சாலும் அது கொஞ்சம் கஷ்டம், பார்ஷியாலிட்டி ஆப்வியஸாக க்ரியேட் ஆகும். நம்ம வந்து அந்த விஷயத்தை பண்ணணுமா வேணாமா ஒரு ஹெசிடேஷனில் இருந்தாலும் நம்மளை அந்த விஷயத்தை
விஷயத்த பண்ண வச்சு அந்த வீடு அப்ரிசியேஷனையும் கொடுக்கும். என்னப்பா இது இவ்வளோ மோசமாக பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மள பிரேக் டவுனும் பண்ண வைக்கும். அப்படின்னா எல்லாத்தையுமே அந்த வீடு பண்ணோன்னா அது ஒரு மிக்சட் எமோஷன்ஸை தான் காட்டுறதுக்கான ஒரு இடமா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் வந்து அந்த வேக்கப் சாங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு நம்ம மைண்டை ஃப்ரெஷ்ஷாக அது ஒன்று தான் அந்த வீட்டில் இருக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அப்படி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அந்த வேக்கப் சாங்குன்னு கூட சொல்ல முடியாது. அந்த மழை ஒரு நாள் வந்தப்போ இது வந்து எபிசோடில் வரலான்னு நினைக்கிறேன். நானுமே கிளிப்பிங்ஸாக பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன். மழை வர அன்றைக்கி சென்னையில் அந்த டைம் நவம்பர் டிசம்பர்லாம் மழை வர டைம் வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து தண்ணியில் அந்த மழையில் ஆடிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மூமெண்ட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அந்த இடத்துல அவங்க ஒரு கண்டஸ்டண்ட்டை சொல்கிறாங்க, எனக்கு யாருன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை வர்ற அன்றைக்கி இவங்க வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்ஜே ஆனந்தி மோஸ்ட்லி ஹேர் டூலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படி ஃப்ரீ ஹேரில் தான் இருப்பாங்க. பெருசாக மேக்கப்லாம் போட மாட்டாங்க. அன்றைக்கி வந்து அவங்க மேக்கப்லாம் போட்டு ஹேர் டூலாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு ஃபுல் மேக்கப்பில் ரெடியாக இருக்க டைமில் மழை வெளில வந்திருக்கணும் போது வா வெளில போய் ஆடலாம் ஜாலி. அப்போ டைமிங்காக ஒரு சாங் வேறு போடுறாங்கன்னும் போது இப்போ எல்லோரும் ஜாலியாக வெளில ஆடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க வரல, நான் இப்போ தான் மேக்கப்லாம் போட்டிருக்கேன் எல்லாம் கலைஞ்சிரும் போது இழுத்துட்டு போய் ஆடிட்டு அந்த டைமிங்கை வந்து அந்த சாங் போட்டு அந்த அந்த இடத்துல அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணதை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஒருவேளை அன்றைக்கி ஆடலை, அதாவது அதுக்கப்புறம் அந்த வாரம் ஒருத்தங்க எவிக்ட் ஆகும்போது அவங்க வந்து சொன்னாங்களாம், அன்றைக்கி வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து அது ஆடலை, மழையில் ஆடலை அப்படின்னா அந்த மூமெண்ட்ஸை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் ஆடினது தான் ரொம்ப வெளில போய் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு அந்த பர்சன் அந்த கண்டஸ்டன்ட் வந்து சொல்லும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த மாதிரி ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் நம்மளையும் மீறி க்ரியேட் ஆகும். அது அழகாக இருக்கும். வெளில வந்து பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும் போது அந்த வீடு அதை க்ரியேட் பண்ணும். ஓகே, மழை வரும்போது நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு யதார்த்தமான லைஃப்பில் கூட ஒரு நல்ல பாட்டு போட்டு வீட்டுக்குள்ளே ஆடலாம். பட் ஆனால் நம்மளுக்காக ஒருத்தங்க ஸ்பீக்கரில் அந்த பாட்டு போட்டு அந்த டைமிங்காக அந்த பாட்டு போட்டு நம்மளை இழுத்துட்டு போய் மழையில் ஆட வச்சு பண்ணுறது அப்படின்லாம் அது அந்த வீட்டில் மட்டும்தான் நடக்கும். அப்படின்னா அது ஒரு தனி உலகமாக இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் வெளில வந்து பார்க்கும்போது. அந்த நேரத்துக்கு அது பெருசாக நம்மளுக்கு தெரியல, ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தெரிஞ்சாலும் வெளில வந்து பார்க்கும்போது பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸாக வந்து அந்த மழை டைமில் ஆடினது இருந்ததுன்னு சொல்லி இவங்களும் சரி அந்த ஸ்பெசிஃபிக் கண்டஸ்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கண்டஸ்டன்ட் யார் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் எபிசோட் பின்னாடி போய் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு யார் மோஸ்ட்லி அந்த குரூப்புக்குள்ளே தாங்க யாராவது இருப்பாங்க, அந்த கேர்ள்ஸ் குரூப்பு. தர்ஷிகா, அன்ஷிதா லாஸ்ட்டாக தான் போனாங்க. இவங்க ஆனந்தி போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் யாரோ போனாங்க. அது யாருன்னு தெரியல. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னதாகட்டும். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவங்க கேம் ஆடினது கூட பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதில் ஆடிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நான் ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் என்ன பண்ணணும், இந்த கேம் எப்படி போகுது அப்படிலாம் யோசிக்கல. அன்னைக்கு ஒரு டைமுக்கு ஒரு விஷயத்தை மட்டும்தான் யோசிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இவங்க யோசிச்சு அந்த கேம் ஆடினதாக சொல்கிறாங்க. நான் ஒரு டைமுக்கு ஒரு விஷயம் ஒரு 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 ஃபோக்கஸாக ஒரு டாஸ்க்கு இல்லை அன்றைக்கான ஆக்டிவிட்டி இல்லை அன்றைக்கான கேம் அன்றைக்கான சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமுக்கு ஒன்று மட்டும்தான் நான் யோசித்தேன். பெருசாக வந்து அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், இல்லை இந்த வாரம் நாமினேஷன் என்ன பண்ணலாம் அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. ஸோ நான் அந்த கோ வித் த ஃப்ளோலேயே அந்த டைமுக்கு அந்த பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அடுத்தடுத்துன்ற மாதிரி போகாமல் ஒரு ஸ்டெப்பாக குட்டி குட்டியான்ற மாதிரி தான் நான் யோசித்தேன். ஒரு நாளைக்கு ஒரு விஷயன்ற மாதிரி தான் நான் பண்ணேன். அதனால் என்னால் ஃப்ரீயாக தூங்க முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி இதை பண்ணிட்டோம் இல்லை நாளைக்கு இதை பண்ணலான்றதோட என்னோட கேம் இருந்து பெருசாக நான் வந்து லாங் டேர்மாக யோசிக்கல. அதனால என்னால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அந்த கேம் ஆட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மேபி அதுதான் எங்களோட ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும், மைனஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்க கேர்ள்ஸ் டீமில் இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு ஏதோ அவங்க வெளில தெரிஞ்சாங்க. பாய்ஸ் வைஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இண்டிவிஜுவல் கேம்னு ஆனோடனே அவங்களே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, பவித்ரா கிட்டேயோ அன்ஷிதா கிட்டேயோ யார்கிட்டயோ அவங்க சொல்லியிருப்பாங்க, எனக்கு இதுக்கப்புறம் இந்த கேமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோ நாள் வரைக்கும் ஏதோ ஒன்று எனக்கு இருந்துச்சு, இல்லை பண்ணணும்னு தோணுச்சு, பண்ண தெரிஞ்சேன், பட் ஆனால் இதுக்கப்புறம் எப்படி ஆடுறது இல்லை என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்களுக்கான விஷயத்தை ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல. ஸோ அவங்க எவிக்ட் ஆனதுக்கும் அதுதான் மெயின் ரீசன். இது அவங்க வந்து வெளிப்படையாக இங்கேயும் வந்து இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. ஸோ அவங்க உள்ளே எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத தான் வெளியிலேயே வெளிப்படையாக சொல்கிறாங்கன்னும் போது, ஸோ அது இண்டிவிஜுவல் கேமுன்னு போகும்போது நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு, எப்படி அந்த கேமை கொண்டு போகணும்னு தெரியல. ஏன் ஈவன் முத்துவுமே அதை தீபக் கிட்ட சொல்லியிருப்பார். பட் ஆனால் முத்து சொன்னது கூட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஏன்னா அப்படி சொல்லி தான் தெரிலன்னு சொல்லியே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க ஒரு சிலர் இருப்பாங்க இல்லைங்களா, நம்ம எக்ஸாம்ஸ்லாம் பார்த்துருப்போம். நம்மளோ படிச்சிருப்போம், அவங்களோ படிச்சிருப்பாங்க. ஆனால் எல்லா புக்கையே கரைச்சி குடிச்சிட்டு வந்து நான் ஒன்றுமே பண்ணலப்பா, நைட்டு மூடே இல்லையா, ஏதோ ஒன்று படிச்சுட்டு வந்தேன் அப்படின்வாங்க. பார்த்தா அவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருப்பாங்க. நான் அந்த கேட்டகரியில் தான் முத்துவை வைக்கிறேன். பட் ஆனால் இவங்க நிஜமாகவே அப்படி தான் உள்ளேயும் சொன்னாங்க, வெளில வந்து சொன்னாங்க. அப்படின்னா இவங்க கேம் டவுன் ஆனது காரணமும் இதுதான் நிறைய நம்மளுக்கும் தெரியும். ஏன்னா எல்லாருமே சொன்ன ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே சொன்னது கூட
கேர்ள்ஸ் டீம் கூட இருக்கிற வரைக்கும் அவங்க ஏதோ வெளில தெரிஞ்சாங்க. இண்டிவிஜுவல் கேம்னு ஆனதுக்கப்புறம் அவங்க கேம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றத அவங்க உள்ளே ஒத்துருப்பாங்க. அவங்க அதனால தான் எவிக்ட் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரியுமே வந்துட்டு நம்மளுக்கும் புரிஞ்சுதுன்னும் போது அவங்களும் அதை ஒத்துக்கிறதுக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த உண்மையை தான் அவங்கள சொல்கிறாங்க அப்படின்னும் போது ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேமை தள்ளுவோம். அதுக்காக எஃபர்ட்டுன்னு அதாவது இவங்க ஆல்ரெடி பிக் பாஸ் ஷோவும் பெருசாக பார்க்கல, அதை பார்த்துருக்காங்க, அங்கங்கே கிளிப்பிங்ஸாக பார்த்துருக்காங்க, பெருசாக வாட்ச் பண்ணலன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே இதைத்தான் சொல்கிறாங்க, ராணுவம் இதைத்தான் சொன்னார் அப்படின்னும் போது அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நிஜமாவே பார்த்தாங்களா பார்க்கல அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இவங்க பார்த்துருப்பாங்க, ஆனால் ரொம்ப டீப்பாக பார்க்காம ஆல்ரெடி இவங்க சொன்ன மாதிரி பேபி ஸ்டெப்ஸ் உள்ளே போய் பார்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லுக் பண்ணலாம், ரொம்ப பெருசாக இப்போயே யோசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தீபக் கூட பார்க்கலன்னு தான் சொன்னார், ஆனால் பார்க்காதவர் தான் அவ்வளோ ஸ்மார்ட்டாக சேஃபாக ப்ளே பண்ணாரான்னு தெரியல. ஸோ எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, அது சொல்கிறத வச்சு நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஆனால் அவங்க கேம் கொண்டு போகிற ஃப்ளோலேயே அவங்க பார்த்தாங்களா பார்க்கலையா அப்படிங்கிறது நம்மளால் ஒரு லுக் கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் டாப் 10க்குள்ளே டாப் 8க்குள்ளே வந்தவங்க பார்க்காமலாம் அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இதில் வந்து விஷால்லாம் பிளான் பண்ணி தான் வந்தாருன்னு சொல்லணும். அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியாது, அவங்க பார்த்தாங்க பார்க்கல அப்படிங்கிறது அவங்க பர்சனல். ஆனால் கேம் ஆடின விதத்தில் ஓரளவுக்கு இதை இவங்க ஓரளவுக்கு ஒரு 40% பார்த்துருப்பாங்க, இவங்க சுத்தமாக பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். அப்படின்னா இவங்க சொன்ன விதத்தில் இவங்க ஃபுல்லாலாம் பார்க்கல அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி கேம் வந்து நான் கோ வித் த ஃப்ளோவாக தான் கொண்டு போனேன் அப்படின்னு சொன்ன விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களா தான் உள்ளே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல. அதுக்கப்புறம் கேம் முடியும் போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 7-8 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வீக்கில் அவங்க கூட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் அதுக்கப்புறமா வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி அந்த எமோஷனல் சப்போர்ட்டையும் அந்த பாண்டிங்கையும் அந்த இன்ட்ராக்ஷனையும் வந்து ஃபஸ்ட் வீக்கில் இருந்ததை விட எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் வீக் இவங்க கூட பேசவே இல்லையா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் 4th 5th வீக்கில் நல்லா அவங்க கூட உட்காந்து பேசியிருப்போம். ஃபஸ்ட் வீக் இவங்க கூட ரொம்ப க்ளோஸாக பேசணும். அதுக்கப்புறம் கேம் போகிற போக்கில் வந்து பெருசாக அது வந்து நம்ம அவங்க கூட இன்ட்ராக்டே ஆகலேன்னு தோணும். இது எல்லாமே அந்த வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த லிசனிங் அப்படிங்கிற விஷயமும் அங்கே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேற டைவர்ஷனே அங்கே கிடையாது, அந்த கேம்குள்ளேயே தான் திருப்பி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அங்கே வந்து ஒருத்தவங்க சொன்னால் வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக வெளி உலகத்தில் என்ன பண்ணுவோம், யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேட்போம், இல்லைனா கையில் ஒரு ஃபோனை வச்சுட்டு நோண்டிக்கிட்டே இருப்போம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோனை சும்மா பார்க்குற மாதிரியாச்சும் ஏதோ செய்வோம். ஆனால் அங்கே அந்த ஆப்ஷனே இல்லைன்னும் போது ஆப்வியஸாக நம்ம ஒருத்தங்களை லிசன் பண்ணி தான் ஆகணும், இன்ட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆப்வியஸாக அது வந்து நம்மளுக்கான கேமு கூட அது அஃபெக்ட் ஆகலாம், ஹெல்ப் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் லிசன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அங்கே இருக்குது. அப்படின்னா அந்த லிசனிங் பவர் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நாமினேஷன் அப்படின்னும் போது ஒரு 4-5 வீக்ஸ் போக போக நம்மளுக்கே தெரியும் நம்மளை யார் நாமினேட் பண்ணுவாங்க, இல்லை இவங்கள தான் இந்த வாரத்தில் எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ண போகிறாங்க, இல்லைனா இந்த கேம் இந்த வாரம் இப்படி தான் போக போகுது அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளையும் புரியாமல் நம்ம அந்த கேம்குள்ளே போயிட்டு அந்த கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிறதையும் மீறி அந்த கேம்க்கான ஒரு மெட்டீரியலாக நம்மளும் மாறிடுவோம். ஏன்னா அந்த வீடு அதை செய்யும், ஏன்னா அதை தவிர வேறு வேலை அங்கே இல்லை அப்படிங்கிற இடத்துலையும் அதை அழகாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன்ஸ் பற்றி பேசினாங்க. ஆப்ஷன்ஸ் பற்றி பேசும்போது ஃபுட்டுன்னு வர இடத்துல நம்மளுக்கு வந்து வெளி உலகத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா தக்காளி வாங்கலாமா இல்லைனா காலிஃப்ளவர் வாங்கலாமா என்ற இடத்துலையும், இல்லை ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா மெனு ஆர்டர் பண்ணுற இடத்துலையும் தோசைன்னு எடுத்தால் இதில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, எந்த தோசை ஆர்டர் பண்ணுறது, பிரியாணின்னு எடுத்தால் இத்தனை பிரியாணி இருக்குது, எதை ஆர்டர் பண்ணுறது, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, அதுக்குள்ளே எத்தனை கேட்டகரி அப்படின்ற இடத்துலலாம் போகிற இடத்துல அங்கே வந்து ஆப்ஷன்ஸே கிடையாது, நீங்கள் வந்து இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற இடத்துல நோ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மைண்டு வந்து ஃப்ரீயாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த வாரம் இவ்வளோ தான் கிராசரிஸ் இருக்குது, இதுக்குள்ளே தான் சமைக்கணும், இல்லை இன்றைக்கி வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான், லஞ்சுக்கு இதுதான், இதை வச்சு தான் தள்ளி ஆகணும்னா அதுதான். அது வந்து யோசிக்கிறதுக்கு இடமே இல்லாமல் ஆப்ஷனுக்குள்ளவே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆப்ஷனே இல்லை அப்படின்னும் போது அதுவுமே மைண்டு கொஞ்சம் அது ரொம்ப நிஜமாக முக்கியமான பாயிண்ட்டுங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் அது ஒரு பொண்ணு பார்க்கறதுலேருந்து ஆரம்பித்து கல்யாணத்தில் பையன் தேடுற வரைக்கும் ஆரம்பித்து அப்புறம் வந்து ஃபுட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கரியரை சூஸ் பண்ணுறதுல ஆரம்பித்து நம்ம நிறைய லாட்ஸ் ஆஃப் வந்து ஆப்ஷன்ஸை வச்சுக்கிட்டு கன்ஃபியூஷன்ஸ்குள்ளே மாறுற இடத்துல ஆப்ஷன்ஸே இல்லாத ஒரு உலகத்தில் இது இப்படி தான் அப்படிங்கிறது யோசிக்கிறதும் வேறு விதமான பெர்ஸ்பெக்டிவ். அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கிறது ஒரு லேர்னிங் ப்ராசஸ்னால் அது ரொம்ப அழகாகவே ஆனந்தி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வந்தப்புறம் இப்போ ஒரு ஹோட்டலுக்கே போனாலும் எனக்கு வந்து இத்தனை ஃபுட்டை பார்த்தா அப்படியே என்ன சொல்ல ஒரு அலுப்பும் சொலுப்புமாக இருக்குது, முகத்தில் அடித்த மாதிரி இருக்குடா, என்னடா இவ்வளோ இருக்குது, ஏதோ ஒன்று கொடுங்கப்பா, இத்தனையும் யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. யதார்த்த வாழ்க்கையில் அதுதான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய
அவங்க சொன்ன இன்னும் 2, 3 பேர் கூட சொன்னாங்க. நம்ம கூட யோசிச்சோன்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து ட்ரெஸ்ஸு கூட வந்து நம்ம ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம், இந்த ட்ரெஸ் போட்டுக்கலாமா? இல்ல வெளில போறோம், இந்த கலர் போடலாமா? அந்த கலர் போடலாமா? அப்படிங்கிற இடத்துல ஒரு சிலர் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஆப்ஷன்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அவங்க டெய்லி அதே ஃபேண்ட் ஷர்ட் அந்த கலர் தான் போடுவாங்க அப்படிங்கிற மாரி பெரிய லெஜண்ட் எனக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் வரல. அவங்கலாம் அது பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஆகட்டும், இல்ல பெரிய பெரிய ஃபினான்ஷியல்ல பெஸ்ட்டா வர்றவங்களாகட்டும், எல்லாருமே வந்து அந்த ஆப்ஷன்ஸே இல்லாத இடத்துல சாய்ஸே இல்லாம அத பண்றது அப்படிங்கிறது நம்ம அடுத்து என்ன ப்ரொடக்டிவா என்ன வேலை செய்யலான்னு நம்ம யோசிக்கலாமே தவிர, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப அந்த கன்ஃப்யூஷனுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு, அதை யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம, ஒரு ப்ரொடக்டிவா அந்த நம்ம மைண்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான விஷயமா அந்த நோ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது ஒத்து போச்சு? அதுக்கப்புறம் வந்து அந்த வந்து எல்லார் கூடயும் வந்து ஸ்டார்டட் பீயிங் கம்ஃபர்டபுள் வித் எவ்ரிஒன் அப்படின்ற மாரி எல்லார் கூடயுமே நம்ம இவங்க கூட பேசலாம். நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருப்போம் ரியல் லைஃப்லையும் கூட பேசலாம், பேச வேணாம். இல்லைனா இவங்க கூட கொஞ்சம் பவுண்டரி செட் பண்ணலாம், இவங்க கூட இப்படி இருக்கலாம்னு. பட் ஆனால் அந்த வீடு வந்து எல்லார் கூடயும் எல்லா விஷயத்தையும் இன்ட்ராக்ட் பண்ண வைக்கும். ஸ்டார்டிங்கை விட அதுக்கப்புறமா வந்து அவங்க கூட உட்காந்து நம்ம யார்கிட்ட பேசவே வேணாம்னு நினச்சாலுமே அவங்க கிட்ட உட்காந்து பேசி அந்த விஷயத்தை, அது ஒரு நாமினேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், டாஸ்க்காக இருக்கட்டும், பேசி டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணியே ஆகணும், எல்லாரும் கூட பழகியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸை கொடுக்கும். அப்போது நம்மளோட அந்த டெரிட்டரியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து இது வந்து ஆப்வியஸாக வந்து அந்த வீட்டில் தவிர்க்கவே முடியாத ஒன்று. அதே மாதிரி இப்போ ஒரு சில டாஸ்கில் வந்து நம்ம வந்து தோற்றுருவோமோன்னு பயந்து கூட ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணாமல் இருப்போம். ஆனால் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் தோத்தாலும் ஜெயிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மீறி அந்த விஷயத்தை பண்ணி தான் ஆகணும்னா பண்ணி தான் ஆகணும். சம்டைம்ஸ் தோக்கும்போது வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ஹர்ட் ஆனாலுமே இப்போ என்ன தோற்றுரும் அடுத்த விஷயத்தில் பார்த்துக்கலாம், இப்போ தோக்கறதுனால என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஃபெயிலியரையும் அக்செப்ட் பண்ணுற ஒரு மென்டாலிட்டியும் அந்த வீடு கொடுக்கும். அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு ஹெசிடேஷன்லேருந்து வெளில வர்றது, அந்த ஒரு டவுனாக இருக்கிற ஃபீல்லேருந்து வெளில வர்றது, இல்லை ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறது, மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அது பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களான்றதை மீறி அவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்போம் அப்படிங்கிற ஒரு லிசனிங்கை நம்மளுக்கு கொடுக்கறது எல்லாத்தையுமே அந்த வீடு கற்றுக் கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அழகான விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னது என்னென்னா, அங்கே வந்து ஒரு எமோஷன்லேருந்து இன்னொரு எமோஷனுக்கு ஜம்ப் ஆகிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ வந்து ஒரு டாஸ்கில் ஒருத்தங்க கூட ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இல்லை ஒரு ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அதை விட்டுட்டு உடனே சிரித்து பேசுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம். அந்த எமோஷன்ஸை ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணி ஓகே கொஞ்ச நேரம் வந்து போய் உட்காந்து அதை யோசித்து வந்து ஓகே எல்லாருமே வந்து சமாதானப்படுத்துவாங்க. பட் ஆனால் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கான ஸ்பேஸ் எடுத்து ஓகே இப்போ அது வந்து சண்டே ஆகிடுச்சு, இல்லை ஒரு கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு, இல்லைனா வந்து நம்மளை வந்து எல்லாருமா சேர்ந்து ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணி ஏன் எதுக்குன்னு வந்து அதை யோசிச்சோ இல்லை அதோட ரூட் காஸை கண்டுபிடிச்சோ இல்லை அடுத்த வாட்டி இந்த விஷயத்தை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிள்க்கோ அதை யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நம்ம வந்து வெளியில் வந்து அடுத்த வாட்டி அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அந்த வீடு கொடுக்குது. ஸோ டக்குன்னெலாம் அந்த எமோஷன்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டுலாம் நம்ம வந்து கடந்து போயிட முடியாது. அந்த எமோஷன்ஸை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அதுக்கான ப்ளஸ் மைனஸை நம்மளே அனலைஸ் பண்ணி நம்மளுக்கான வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து இது நம்ம இப்போ கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை, எல்லாரும் சேர்ந்து ப்ளேம் பண்ணிட்டாங்க, நம்ம மேலே தப்புன்னு சொல்லிட்டாங்க, இல்லை நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி அடுத்த வாட்டி அதை வந்து பெட்டராக எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கான ஒரு இடமா அது வந்து இருக்குது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இதுதான் சேது சார் கூட சொல்லியிருப்பார், அந்த பெட்டு விஷயத்தில் கூட கம்ஃபர்டபுள் ஜோனுன்னு அந்த பெட்டுக்காக நீங்கள் எல்லாரும் போனீங்க. பட் ஆனால் கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே இருக்கிறது இல்லைல்ல அந்த கேமு. கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியில் வந்தால் தானே அந்த கேம் ஆட முடியும். கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே இருந்தால் எதுவும் அச்சீவ் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு ஜாக் எடுத்த டெசிஷனை ஒரு இடத்துல வந்து ஒரு லுக் ஹைலைட் பண்ணி சேது சார் வந்து ஏன்னா சுனிதா வந்து பக்கத்துலேயே மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மேக்கப் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுள் ஜோனில் படுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரூமை சூஸ் பண்ண தான் சொல்லுவாங்க. ஆனால் கேம் ஆட வந்துட்டு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே லாக் ஆனீங்கன்னா எப்படி அப்படிங்கிற இடத்துல அதை வந்து சேது சார் அட்ரஸ் பண்ணி சொல்லும்போது தான் அந்த கேமே கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லாத இடத்துல நம்மளை வச்சு பார்த்து அதை வந்து நம்மளுக்கான கம்ஃபர்டபுள் ஜோனில் எப்படி மாற்றிக்கிறோம், இல்லை அந்த கம்ஃபர்டபுள் இல்லைன்னு தெரிஞ்சுமே அதை எப்படி சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துல தானே நம்மளை ஏதோ ஒரு இடத்துல ப்ரூஃப் பண்ணிக்க முடியும். அப்படின்னா நம்ம அந்த கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத அந்த வீடு அழகாக கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத தான் அவங்க அழகாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்க பேசினது. உங்களுக்குமே வந்து
வேணும்னா யூடியூப்பில் இருக்குது தி புக் ஷோ அப்படிங்கிறது அவங்களோட சேனலில் போட்டிருக்காங்க. அதுதான் அவங்களோட சேனல் பேர். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். உங்களுக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க சொல்கிற விதத்துலையும் இல்லை நம்ம பிக் பாஸ் ஷோவை இந்த ஆங்கிள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதான ஒரு கிளாரிட்டியும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த அந்த அவங்களோட கான்வர்சேஷன் எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு அவங்களோட ப்ளே உள்ளே பிடிக்கல. அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க இல்லை அவங்க வந்து பாய்சன் அப்படிலாம் வரலாம் வந்து இந்த சீசனோட விஷ பாட்டில் அவங்களான்ற மாதிரி ஸ்டார்டிங் அவங்க நிறைய இதெல்லாம் அவங்களும் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பாங்க. பட் ஆனால் என்ன கேட்டால் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ஒன்றும் பெருசாக அவங்க மேலே நெகட்டிவ்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அந்த கேம் ஆடினாங்க அப்படின்னும் போது மேனிப்புலேட் பண்ணவங்கெல்லாம் பாய்சன் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஃபேட்மேன் சாரை வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி முத்து அதை பண்ணிட்டு தான் இருந்தார். முத்து கூட சேர்ந்து அதுக்கப்புறம் ஃபேட்மேன் தான் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் முத்து அதை கண்டினியூ பண்ணுவார். அதுக்கப்புறம் அகெயின் ஃபேட்மேன் உள்ளே போய் அதை பண்ணுவார். அப்படின்னா லேடிஸ் சைடில் ஒரு விஷயத்தை அவங்களுக்கான ஆங்கிளில் பண்ணது ஆனந்தி அப்படின்னா ஆனந்தி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். ஆனால் அவங்க கோட்டை விட்ட இடம் நான் சொன்ன மாதிரி அந்த பேபி ஸ்டெப்ஸுன்ற மாதிரி மட்டும்தான் அவங்க யோசிச்சாங்க. கொஞ்சம் லாங் டேர்மில் இந்த கேமில் நம்ம சஸ்டெயின் பண்ண என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கல அப்படிங்கிறது அவங்களோட மைனஸாக இருக்குன்னா இட்ஸ் ஓகே. அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சா அந்த கேம்குள்ளே போனாங்களோ அதை அவங்க பண்ணிவிட்டு ரொம்பவே பாசிட்டிவ் நோட்டில் தான் வெளில வந்தாங்க. அப்படின்னா இப்போவுமே அவங்களுக்கான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் அவங்க வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் சரி ஃபினாலேலையும் சரி அவங்களுக்கு கிடைச்ச அந்த ரெக்கக்னிஷன் அவங்க நினச்ச விடவும் அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை தான் சொசைட்டி கொடுத்துருக்கு, அந்த ஷோ கொடுத்துருக்குன்னா அது அவங்களுக்கு ஹாப்பினா அவங்க இன்னமும் லைஃப்பில் நிறையா அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல் த பெஸ்ட் சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. ரஞ்சித் பற்றி சொல்லியிருப்பாங்க. ரஞ்சித் வந்து அந்த எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த டேக் தட் சாங் அப்படின்ற விஷயத்தில் எல்லோரும் ரஞ்சித் சொல்லும்போது ஆனந்தி தான் அந்த இடத்துல ஒரு சூப்பராக ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ரஞ்சித் சார் கோவம் வராதுன்னு யார் சொன்னது? அவர் ஒரு கோவத்தெல்லாம் எங்கே காட்டுவார் தெரியுமா? அவர் சப்பாத்தி மாவு பேசும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த சப்பாத்தி மாவு. அவ்வளோ அடின்னு அடிப்பார் அந்த சப்பாத்தி மாவு. அவரோட கோவம் ஃபுல்லாக அந்த மாவில் காட்டுவார். அந்த சுற்றி இருக்க கண்டஸ்டன்ஸ் கிட்ட காட்டாமல் அந்த மாவில் காட்டுவார். அதுதான் அவரோட கோவத்தோட வெளிப்பாடு. அவர் கோவம் வரலன்னா சொல்ல முடியாது. அவர் காட்டின இடம் தான் வேறு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்க அந்த அப்சர்வ் பண்ண விஷயம். அப்படின்னா அவங்க இந்த கேமை இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருந்தா நிறைய பழைய சீசன்ஸ் பார்த்துருந்தா இல்லை இதுக்கான பிளானிங் அவங்க நிறைய போட்டிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் சஸ்டெயின் ஆயிருக்கலாம். இட்ஸ் ஓகே. அவங்களுக்கு தேவையானது அந்த கேமில் கிடச்சிடுச்சு. ஸோ அவங்கள ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்ன்றதை மறுக்க முடியாது. நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்குமே நிறைய கிளாரிட்டி கிடைக்கும், பிக் பாஸ் பற்றின கிளாரிட்டி. ஓகே கைஸ், தேங்க்யூ.